செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். 67ஆம் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க மாவட்டத்துக்கு 8 நாள் 7 நாள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 7 நாள், அந்த 67ஆம் நாள் வந்து 7 நாள் வந்து நாங்க வந்து உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சமபந்தி விருந்து வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு தலைவர் கேப்டன் வந்து நான் அவரோட 41 வருஷமா இருக்கேன். ஆரம்ப காலத்துல இருந்தே, மன்றமா இருந்த காலத்துல இருந்து தலைவர் கேப்டனிடம் மன்றத்தோட பதிவெண் வாங்கும் போது மன்றத்தால கூட்டு போய் பதிவெண் வாங்கிட்டு புகைப்படம் எடுக்க போகும்போது முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் தலைவர். சாப்பிட்டு வந்தாதான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவார். அதனால தலைவர் கேப்டன் அவர் வழியில ஆரம்ப காலத்துல அவருடைய பிறந்த நாளா இருக்கட்டும், எந்த கட்சியினோட துவக்க நாளா இருக்கட்டும், கொடி நாளா இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்க மாவட்ட சார்பா இதே மாதிரி விருது சமபந்தி விருது வைப்போம். எங்க மாவட்டத்துல எல்லா இடத்துலயுமே குறிப்பிட்ட மாவட்ட கழகத்தின் சார்பா, அதே போல ஒன்றிய நகரங்கள்ல சாப்பாடு கொடுப்பது வழக்கம். காலையில இருந்து காலைல டிஃபனு, மதிய சாப்பாடு, அது மாதிரி மாலையில டிஃபன், சாயங்காலம். காலையில வந்து ஒரு 500-600 பேர் சாப்பிடுறாங்க. மதியம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து 2500 பேர் சாப்பிடுவாங்க. உட்கார வச்சு சாப்பாடு. சாயங்காலம் வந்து ஒரு 500 பேர் டிஃபன் சாப்பிடுவாங்க. அந்நியர் வந்து பாத்துட்டு போவாங்கல்ல, அவங்கதான் துவக்கி வைப்பாங்க. காலையில வந்து அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறமா நாங்க தொடர்ந்து சாப்பாடு போட்டு காலையில வந்து டெய்லி வந்துடுறாங்க. டெய்லி வந்து அவங்க கையினால தான் சாப்பாடு வச்சு எல்லாத்தையும் துவக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா நாங்க சாப்பாடு போட்டு வச்சிருக்கோம். நான் தலைவர் பிறந்த நாளுக்கு கூட, தலைவர் அப்போ வந்து பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட இதே இந்த இடத்துல சமபந்தி விருந்து போட்டோம். சார் அவரு நடிகர்ன்றதை பிடிச்சாலும் தமிழ் பற்றாளர் அவர் ஆரம்பத்துல. அதே நேரத்துல ஏழைகளுக்கு உதவி வழங்குறதுல ரொம்ப அதிகமா யாரும் செய்ய முடியாத உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். நடிகரா இருக்கும்போது தான் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பகுதிக்கு மேல் ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நான் வந்து அப்ப காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், அதுக்கு முன்னாடி செங்கை மாவட்டம், செங்கை எம்ஜிஆர் மாவட்டத்துல செயலாளராக இருந்தேன், தலைவரா இருந்தேன், மாவட்ட தலைவர். அந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு மட்டும் அந்த நேரத்திலேயே மாவட்டம் 3 லட்சம் ரூபாய் வருஷம் கல்வி நிதி வாங்கி கொடுத்துருக்கேன் படிப்பு. அதே போல நம்ம வந்து அவருடைய அலுவலகம் ராஜபாக்கம் தெரு தலைவர் அலுவலகம் நடிகராக இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் மனு வாங்குவாங்க. அந்த மனு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே மனு கொடுப்பாங்க. அந்த மனு பரிசீலனை பண்ணி என்ன கேட்டாலும் அந்த உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்திய அறுவை சிகிச்சைக்கு அப்பெல்லாம் 25,000 ரூபாய் தான். அந்த நேரத்துல ஆமா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப மிக முக்கியமானதான் தமிழ் பற்றாளர் இருந்தார். நடிகருக்கு அப்பாற்பட்டு உதவி செய்யல எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவர் மேல ரொம்ப பற்று. நடிகர் ஒரு பக்கம், அவர் செய்யற தர்ம காரியங்கள், தமிழ் பற்று மெயினும் எனக்கு பிடிச்சது. உங்க மாவட்ட செயலருடைய இதுதான். நாங்களும் ஒரு 25 வருஷத்துக்கு மேல மன்றமா இருந்த காலத்துல இருந்து அவருடைய உதவி செய்யும் எண்ணங்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு தூண்டி விட்டது. இன்னும் வரைக்கும் வந்து தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு காரணமே வந்து கேப்டனுடைய வழிகாட்டுதல் தான். எங்களுடைய மாவட்ட செயலருடைய வழிகாட்டுதல். அதன் பிரகாரம் நாங்க எல்லா பகுதியிலுமே இதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது வாங்க சார், டெய்லி நாளைக்கு கூட ஃபர்ஸ்ட் திங்கக்கிழமை பிரியாணி போட்டோம், மறுநாள் வந்து கறிசோறு போட்டோம். இப்படி தொடர்ந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமைனால இன்னைக்கு எல்லாம். நாளைக்கு கச்சேரி இதெல்லாம் இருக்கு. நாளைக்கு காலையில என்ன கச்சேரி? காணா கச்சேரி, அதுக்கு அடுத்து பாட்டு கச்சேரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போடுவோம். அதே நேரத்தில் அங்க பாட்டு கச்சேரி இருக்கு. தலைவரை பத்தி பாட்டு, கிராமிய பாடல், அவருடைய படத்து பாடல் கிடையாது. வறுமை ஒழிப்பு தினம்ன்றது எங்க கேப்டனால் தான் உருவாச்சு. அது வழியா நாங்களும் அவரை பின்பற்றி அவர் எப்படி வறுமை ஒழிப்பு இல்லாதவங்களுக்கு எப்படி உதவி செய்ய சொன்னாரோ அவர் சொல்படி நாங்க செயல்பட்டுக்கிறோம். தினமும் எங்க மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் யாருக்கு இல்லையோ இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறோம். எங்களால முடிஞ்சது இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்குன்னு எங்க கேப்டன் சொன்ன மாதிரி அதை நாங்க இன்னைக்கும் செயல்பட்டு தான் வரோம். இன்னமும் படுவோம். என்னைக்கும் நாங்க செயல்பட்டுனே இருக்கோம்.